இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் காசா தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்ன முக்கியமான அறிவிப்பு என்று சொன்னால், காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் என்ன முடிவை எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அவங்க யுத்தம்னா அந்த யுத்தத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், சமாதானம்னா அந்த சமாதானத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீ வெளியே போ, அதுக்கு பிறகு தானே ஆயுதத்தை கொடுக்க முடியும். உன்னை நம்பி நாங்கள் எப்படி ஆயுதத்தை படைக்கிறது? அதனால நீ முதல்ல வெளியே போ, அதுக்கப்புறம் நாங்கள் எங்க ப்ரொசீஜர் படி வேலையை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாது என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இதுவெல்லாம் இவருடைய பயணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகளில் பலத்த பின்னடைவை அவருக்கு ஏற்படுத்தக்கூடியவைகளாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம அவதானிக்கிற அதே நேரத்தில், ஹவுதீஸுடைய தாக்குதல்கள் காரணமாக பிராண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை $80 தாண்டி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பிராண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை $80 தாண்டி இருக்கிறது என்கிற செய்திகள் உலக நாடுகளுக்கே பேரிடியான ஒரு செய்திதான். அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, பாலஸ்தீனத்தில் ஆரம்பித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் படிப்படியாக ஒவ்வொரு பகுதியாக வியாபிக்கப்பட்டு கடைசியில் ஈரானோடு போய் முட்டி மோதி ஒரு முடிவில்லாத தொடர்கதையாக மாறி இருக்கிறது. பொதுவாக சொல்லுவாங்கல்ல, மரங்கொத்தி எல்லா இடத்துலையும் கொத்திட்டு போய் வாழை மரத்தில் கொத்துமான மாதிரி எல்லா இடத்துக்கும் தாக்குதல்களை நடத்திவிட்டு கடைசியில் போய் ஈரானில் தாக்குதல்களை நடத்தி இப்பொழுது ஈரானுக்குள் புதைந்து நிற்கிறது இஸ்ரேலும் அமெரிக்காவும். குறிப்பாக அமெரிக்காவால் இந்த யுத்தத்திலிருந்து எப்படி வெளியேறுவது என்பதை யோசிப்பதற்கே மிக பெரும் சவாலான ஒரு நிலையாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கும் பல முக்கியமான செய்திகள் மிடில் ஈஸ்ட் தொடர்பாக வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அமெரிக்காவுடனான யுத்த நிறுத்தத்தின் போது ஈரான் தன்னுடைய ராணுவ பலத்தை அபரிமிதமாகவே அதிகரித்துக் கொண்டிருக்கிறது என்கிறது ஐஆர்ஜிசியினுடைய இன்றைய அறிவிப்பு பிரகாரம் செய்தி தொடர்பாளர் ஹுசைன் மொஹப்பி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல, பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தோல்வி அடைந்தால் பாரிய ஒரு யுத்தத்திற்கு ஈரான் தயாராகவே இருக்கிறது. ஈரானுடைய ராணுவ அதிகாரிகளுடைய கருத்து பிரகாரம் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ளுகிற திறனை ஈரான் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தற்போது நடைபெற்று வருகிற இந்த யுத்த நிறுத்த கால பகுதிகளுக்குள்ளாக மும்மடங்காக எங்களுடைய ராணுவ திறனை அதிகரித்திருக்கிறோம், குறிப்பாக ட்ரோன்கள் அதிகமாக உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ஈரான் எதற்கும் தயார் மனோநிலையில் செயல்பட்டு வருகிறது என்பதை அவதானிக்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, அமெரிக்கா தொடர்பாக வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகள்ல, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான யுத்தத்தில் அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்பட்ட எண்ணிக்கைகளை அமெரிக்கா மறைக்கிறது. அது தொடர்பாக எண்ணிக்கையை குறைத்து மதிப்பிடுவதற்காக வேறு ஒரு சிஸ்டத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்க என்கிற செய்திகளை தி இன்டர்செப்ட் பத்திரிகை இன்றைக்கு வெளிப்படையாகவே ஆதாரங்களோடு வெளியிட்டிருப்பதை அல் ஜசீராவும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக தி இன்டர்செப்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அவர்கள் சொல்லுகிற மிக முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஜூலை 7 முதலாக அமெரிக்கன் போர்சஸுக்கு ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் ஈரானுடனான அமெரிக்க யுத்தத்தின் ஒட்டுமொத்த எண்ணிக்கையில் சேர்க்கப்படவில்லை. ஜூலை 7 இருந்து சாகக்கூடிய அமெரிக்கன் போர்சஸ் அவங்க வளமையாக யார் யாரெல்லாம் இந்த யுத்தத்தில் செத்தாங்க என்கிற நம்பர்ல சேர்க்காம வெளிநாட்டு நடவடிக்கைகள் என்கிற ஒரு பிரிவில் சேர்த்து வருகிறார்கள். அமெரிக்கன் போர்சஸ் வெளிநாடுகள் பலவற்றிலும் இருக்கிறாங்க. அங்க எங்க ஒரு மரணம் ஏற்பட்டாலும் அவங்களுடைய போர்சஸுக்கு வெளிநாட்டு நடவடிக்கைகள் என்று ஒரு பட்டியல் சேர்க்கப்படும். அந்த பட்டியலில் தான் இப்பொழுது சாகக்கூடியவங்களை சேர்த்து வர்றாங்க. அப்படி சேர்த்து வந்தா ஈரான் வார்ல சாகுறாங்க என்கிற லிஸ்ட் வராது என்பதற்காக இப்படி ஒரு சிஸ்டத்தை அவங்க கடைபிடிச்சு வர்றாங்க. இந்த சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கதையாக
அந்த லிஸ்ட்ல சேர்த்தா தான் செத்தவன் அடையாளம் கண்டுக்கிறவாங்கிறதுக்காக இந்த லிஸ்ட்ல சேர்க்கிறோன்ற மாதிரி அவங்க சேர்த்து ஒரு மடத்தனமான காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை இன்டர்செப்ட் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் பார்ப்பது மட்டுமல்லாமல், புதிதாக உருவாக்கப்பட்ட வெளிநாட்டு நடவடிக்கைகள் என்கிற அந்த கட்டமைப்புக்கு கீழாக ஜூலை 7 முதலாக கொல்லப்பட்ட அமெரிக்கன் போர்சஸினுடைய நம்பர் 273 என்று குறிப்பிடப்படுகிறது. அதே நேரத்தில் இதற்கு முன்பதாக இந்த ஈரானுடைய வார்ல செத்து போனவங்களுடைய எண்ணிக்கை அதிகாரப்பூர்வமாக மொத்தமாக 704 என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 704 காட்டாம இருக்கிறதுக்காகத்தான் 273 என்று காட்டுவதற்காக அவர்கள் முனைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல், இந்த தாக்குதல்களும் ஈரானுடைய தாக்குதல்களால் ஏற்பட்ட அமெரிக்காவினுடைய பலி எண்ணிக்கையும் ஏப்ரல் 8 ஒப்பிடுகிற நேரத்தில், இந்த யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்தோடு ஒப்பிடுகிற நேரத்தில் 83% அதிகரித்திருக்கிறது என்கிறது தி இன்டர்செப்ட் என்கிற இந்த ஆய்வு பத்திரிகை. எனவே அமெரிக்கன் போர்சஸ்ல ஏகப்பட்டவர்கள் செத்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய எண்ணிக்கையை மறைப்பதற்கு அமெரிக்கா திட்டமிடுகிறது. தேர்தலை ஜெயிக்கணும்ல, எதையாவது கோல்மாலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க என்கிறது இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளில் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் காசா தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார். அது என்ன முக்கியமான அறிவிப்பு என்று சொன்னால், காசாவில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பினர் என்ன முடிவை எடுத்தாலும் அந்த முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அவங்க யுத்தம்னா அந்த யுத்தத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், சமாதானம்னா அந்த சமாதானத்துக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பாலஸ்தீனத்தின் முடிவுகளை சுயாதீனமாக பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் தான் எடுக்க வேண்டும், எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்கள் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை தாராளமாக தருவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைய நாள் மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபர் விடுத்திருக்கக்கூடிய செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம், கடந்த வாரம் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகள் வெளியிட்டிருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு தான், காசாவினுடைய பகுதிகளில் இருந்து மொத்தமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெளியேறினால் காசாவை சேர்ந்த தேசிய அமைப்பு ஒன்றிடத்தில் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இஸ்ரேலை கொடுக்க மாட்டோம், அமெரிக்காட்ட கொடுக்க மாட்டோம், எங்க மக்கள்கிட்டயே நாங்கள் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இந்த அறிவிப்புக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப குஷி ஆயிட்டாரு. சூப்பர், நம்ம தேர்தலை இதை வச்சே மார்க்கெட் பண்ணிடலாம் என்கிற நிலைகள் எல்லாம் அவர் எடுத்திருந்தாலும், திடீர்னு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் என்ன அறிவிச்சாங்கன்னு கேட்டா, பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் முதல்ல ராணுவ தளவாடங்களை ஆயுதங்களை கீழே வச்சாங்கன்னா தான் நாங்க வெளியே போவோம்னாங்க. பாலஸ்தீன விடுதலை அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல நீ வெளியே போ, அதுக்கு பிறகு தானே ஆயுதத்தை கொடுக்க முடியும், உன்னை நம்பி நாங்க எப்படி ஆயுதத்தை ஒப்படைக்கிறது, அதனால நீ முதல்ல வெளியே போ, அதுக்கப்புறம் நாங்க எங்க ப்ரொசீஜர் படி வேலையை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கடந்த செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறாது என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார். இதுவெல்லாம் இவருடைய பயணத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய செயல்பாடுகளில் பலத்த பின்னடைவை அவருக்கு ஏற்படுத்தக்கூடியவைகளாக மாறி இருக்கிறது என்பதை நம்ம அவதானிக்கிற அதே நேரத்தில், இன்றைக்கும் தெற்கு லெபனான் மீது மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் யுத்த நிறுத்த மீறலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறித்தான் இந்த தாக்குதல்களை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் ரோம்ல இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறது, சமாதான பேச்சுவார்த்தைகள். 7ஆம் கட்டமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேல் தெற்கு லெபனான்ல தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்த அதே நேரத்தில் இன்றைக்கு தெற்கு லெபனான்ல வெடித்த ஒரு வெடிப்பினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையைச் சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே இஸ்ரேல் லெபனான் மக்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு முயல்கிற அதே நேரம் லெபனான் மக்களை பாதுகாப்பதற்காக அங்கிருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களும் இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகளில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை ஹிஸ்புல்லாக்கள் பலவிடுத்தம் சொல்லியும் விட்டார்கள் என்கிற நிலையிலையும் ஹிஸ்புல்லாக்களை தவிர்த்து விட்டு லெபனானுடைய கவர்மெண்ட் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாங்க. இது எந்த அளவு தூரம் சாத்தியப்படும் என்கிற கேள்விகளும் இருக்கக்கூடிய நிலையில தான் இன்றைய நாளில் மேலதிகமாக யமனை சேர்ந்த ஹூத்தி படைப்பிரிவினர் சவுதி அரேபியா மேல ஒரு முற்றுகையை வைத்திருக்கிறார்கள். சவுதி அரேபியாவுடைய எந்த கப்பல்களும் யமனுடைய பாபல் மந்தப் கடல் பகுதியை ஒட்டி பயணிக்க கூடாது, அப்படி போனால் நாங்கள் தாக்குதல்களை நடத்துவோம் என்று அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 2015 முதலாக சவுதி அரேபியா யமனுடைய ஹூத்தி படைப்பிரிவின் மீது முற்றுகையை விதித்திருக்கிறது. அந்த முற்றுகை நீக்கப்படுகிற வரைக்கும் நாங்கள் சவுதி அரேபியாவுடைய கப்பல்களை
போக விடமாட்டோம் என்பதுதான் ஹூத்திகளுடைய திட்டவட்டமான அறிவிப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. ஜூலை 22 அன்றைக்கு ஹூத்திகள் சவுதி அரேபியா மேல முற்றுகையை விதித்திருந்தார்கள். இன்றைக்கு ஹூத்திகள் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு பிரகாரம் இன்றைய நாளிலும் அவர்கள் ஒரு கப்பல் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த காலகட்டத்துக்குள்ளாக 8 கப்பல்கள் மேல சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள். அதே நேரம் 29 கப்பல்களை ரிட்டர்ன் அனுப்பி இருக்கிறாங்க. அட்டாக் பண்ணாம திரும்பி போயிருங்க, திரும்பி போகலனா தான் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லி ரிட்டர்ன் அனுப்பி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த யமன்ல இருக்கக்கூடிய ஏடன் வளைகுடாவில் இருக்கிற பாபல் மந்தப் என்கிற பகுதிகளில் இருக்கிற துறைமுகம் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கு ரொம்ப முக்கியமான துறைமுகம். யமனுக்குள்ள அவர்களுடைய ஆளுகை பகுதிகளுக்குள்ள வரக்கூடிய பொருட்களை 80-90% பொருட்கள் இந்த வழியாகத்தான் உள்ள வருது. அதை சவுதி அரேபியா தடுக்கிற காரணத்தினால தான் சவுதிக்கு போக வேண்டியதை நாங்க தடுக்கிறோம் என்று சொல்லி இவர்கள் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு ஹூத்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஹவுதீஸுடைய தாக்குதல்கள் காரணமாக பிராண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை $80 தாண்டி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரித்து வரக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பிராண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை $80 தாண்டி இருக்கிறது என்கிற செய்திகள் உலக நாடுகளுக்கே பேரிடியான ஒரு செய்தி தான். ஒரு பக்கம் ஹொர்முஸ் நீர்நிலை மூடப்பட்டிருக்கிறது, மறுபக்கமாக ரெட் சீல சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் போக முடியாத தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் இடையில உலக நாடுகள் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்காவும் இஸ்ரேலும் செய்த முட்டாள்தனமான காரியங்கள் தான் இந்த ஒரு நடவடிக்கைக்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது என்பதையும் உலக நாடுகள் உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல எங்கள் நாட்டு மக்களுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும், எங்கள் மீது தாக்குதல் நடத்துவது சர்வதேச விதிப்படியே தவறானது, எனவே அதை அமெரிக்கா நிறுத்தி இந்த பிராந்தியத்திலிருந்து வெளியேற வேண்டும், அரபு நாடுகளில் அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய படைத்தளங்களை அகற்ற வேண்டும், இல்லை என்றால் தொடர் தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஈரானுடைய IRGC மிக தெளிவாக மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார். அதே நேரம் யமனில் இருக்கக்கூடிய ஹவுதீஸும் சவுதி அரேபியாவுக்கு எச்சரிக்கைகளை விடுத்த வண்ணமே இருக்கிறார். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மேசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு வரக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்கிற செய்திகளோடு ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.